ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க மீன் வறுக்க போகலாமா? அன்றைக்கி சந்தைக்கு போனோம்லங்க, அப்போ கொஞ்சோண்டு சென்னகர மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மீனில் ஒரு 6 பீசஸை எடுத்து நல்லா மசாலா தடவி அப்படியே ஊற வச்சாச்சுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு டவா வச்சு அதில் ஒரு டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலையை வச்சு அந்த எண்ணெயில் அப்படியே மீனையும் வச்சு அடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. மீனும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே எண்ணெயில் சலன்னு அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்புறம் பொறிச்சதுக்கப்புறம் அப்படியே அதை அப்படியே இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீஸையும் சேர்ந்து அப்படியே திருப்ப ஆரம்பிச்சாச்சுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தா மீன் அப்படியே அந்த கருவேப்பிலைக்கும் அந்த எண்ணெய்க்கும் அப்படியே பார்த்தா அப்படியே ஸ்மெல்லு அப்படியே தூக்குதுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கத்தே தட்டு வச்சு அதில் அப்படியே வாழை இலையை வச்சு அதில் மீனை பார்த்தா வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அடிக்கிட்டு அப்புறம் பேலன்ஸ் 2 மீன் இருந்துச்சு, அந்த மீனையும் போட்டு அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பொறிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. என் தம்பி அக்கா வாக்கா மீன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டானா, சரின்னு சொல்லிட்டு மீனை பிச்சு அப்படியே நான் சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலுங்க. அந்த கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கடல் மீன் தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சாதம் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். சாம்பார், சாதம், மீன்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா, மீண்டும் சந்திப்போம்.